கனவு இல்லத்தின் கனிவான வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் லிவிங் ஹோம் தானுங்க நம்ம பார்க்குறோம். 3.5 சென்ட்ல 2 கார் பார்க்கிங்கோட 4 ஒர்க் ஸ்டேஷன், 3மே பெரிய மாஸ்டர் பெட்ரூமோட சூப்பரான ஸ்டைலிஷாக கட்டியிருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான 3 BHK வீடு தானுங்க. சிம்பிள் அண்ட் எலிகண்டான ஆர்கிடெக்சரல் பேட்டர்ன் டிசைனில் டக்சர் ஒர்க், டஃப் அண்ட் கிளாஸ், ஸ்பாட்லைட், ஸ்டைலிஷான பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அட்டகாசமாக ஒரு 33 அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் லிவிங் தானுங்க. இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சவுத் ஃபேஸிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் வச்ச மாதிரி தலைவாசல் வச்சுருக்காங்க. சூப்பரான ஸ்டைலிஷான கேட்டுங்க. 3 டைப்பில் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு பெரிய ரேம்ப்பு ஃப்ளாட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தோம்னா ஒரு பெரிய கார் பார்க்கிங்க. கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 20x17 அப்படிங்கிற அளவில் நல்ல பெரிய டைல்ஸ் போட்டு, மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் போட்டு அட்டகாசமாக இருக்குங்க. 2 கார் ஸ்பெஷலாக நிறுத்திக்கலாம். வெளியில் ஒரு செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இபிக்கு எல்லாமே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கான்டெம்பரரி பேட்டர்னில் ரொம்ப ஸ்டைலிஷாக ஃப்ரெஞ்ச் பாணியில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு. மேலே ஸ்பாட்லைட்டு, ரோட்டு மேலேயே நல்ல ஹைட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 20x17 அப்படிங்கிற அளவில். அது போக நம்மளுக்கு ஒரு செட் பேரிக் ஏரியா 5x20 அப்படிங்கிற அளவில் நல்லா பெருசாக கொடுத்து, ஜல மூலையில், அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர்வெல், வாட்டர் சம்ப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம கனவு இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த யூரோப்பியன் பாணி வீட்டுக்கு பார்க்கும்போது கிழக்கு பார்த்த மாதிரி தலைவாசல் வச்சுருக்காங்க. தேக்கில் கதவு கொடுத்துருக்காங்க. வேலை நடந்துட்டுருக்கு. உள்ளே வந்தோம்னா 16x16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. ஹாலில் நம்மளுக்கு மேலே ஃபால் சீலிங், பெரிய ஃப்ரெஞ்ச் பாணியில் விண்டோ பெருசு, டிவி யூனிட்டு, ஒரு யூட்டிலிட்டி ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அட்டகாசமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய அகலமான ஃப்ரெஞ்ச் பாணியில் விண்டோங்க. டிவி யூனிட்டு ஒன் சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு கொடுத்து, கீழே அதுக்கு ஸ்டோரேஜ் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. லூவர் பேட்டர்னில் 3D எஃபெக்டில் நம்மளுக்கு பண்ணியிருக்கிற இந்த டிவி யூனிட்டு ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு அழகான வீடுங்க. 3.5 சென்ட்டில் 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு. பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்டடி ஜோனுங்க, ஆஃபீஸ் ஜோன். நம்ம 4 ஜோன் சொல்லியிருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெப்ஸுக்கு கீழே ஒரு பெரிய யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி கொடுத்து ஸ்டடி ஜோன் கொடுத்துருக்காங்க. கீழே யூபிஎஸ் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் இன்னொரு பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பெரிய மாசிவான கிச்சனாக இருக்குங்க. வாங்க இந்த ஆர்ச்சை தாண்டி 10x10 அப்படிங்கிற டைனிங் ஹாலுங்க. டைனிங் ஹாலே ரொம்ப பெருசாக இருக்குது. அதுலேயும் நல்ல பெரிய வெளிச்சம் வர மாதிரி பெரிய ஜன்னலுங்க. ஒரு வாஷ் பேசினுக்கு ஒரு சின்னதாக கபோர்டு ஒர்க்கு. இந்த ரூம்லேயே ஒரு பாருங்கள், தனியாக ஒரு ஸ்டோரேஜ் ரூம் செப்பரேட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் ஸ்டோரேஜ் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் ஹால்லேயே நம்மளுக்கு ரொம்ப செப்பரேட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே கீழே கபோர்டு எல்லாம் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அடுத்தது கிழக்க பார்த்த மாதிரி ஒரு பூஜா செல்ஃபுங்க. பூஜா ரூமும் செப்பரேட்டாக இருக்குது. நம்மளுக்கு லேசர் கட்டிங் டிசைனில் விநாயகர் போட்டு, தீபம் போட்டு அட்டகாசமாக கிழக்க பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. வாங்க, 16x10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கிச்சனுங்க. கிச்சனே 16x10ங்க. இந்த அளவுக்கு ஒரு பெரிய லாங் கிச்சன் நம்மளுக்கு வேற எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. மேலே ஸ்டோரேஜுக்கு, லேஃப்ட்டுக்கும், டால் யூனிட்டுக்கு 3 டைப்பில் உங்களுக்கு டோர் போடுற மாதிரி அட்டகாசமாக செமி ஃபர்னிச்சராக மாடுலர் கிச்சனோட நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. பாருங்கள், மேலே 2-3 இடத்துல நம்மளுக்கு லேப்ட்டு, ஓவர் ஹெட் ஸ்டோரேஜு, நல்ல வெளிச்சம் வர மாதிரி பெரிய விண்டோ. பாருங்கள், ஓவர் ஹெட் ஸ்டோரேஜ் எங்கெங்கே வேணுமோ அந்தந்த இடத்துலலாம் கொடுத்து, எல் டைப்பில் 16x10 அப்படிங்கிற அளவில் ஃபுல்லுமே நம்மளுக்கு கிரானைட்டில் டேபிள் டாப் போட்டு, சிங்க்கு நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணி கொடுத்து அட்டகாசமாக கீழே மாடுலர் கிச்சனோட ஸ்பேசியஸாக 16x10 அப்படிங்கிற கிச்சன் வந்து நீங்கள் வேறு எங்கேயும் பார்த்துருக்க முடியாதுங்க. அந்த மாதிரி ரொம்ப மாடர்னாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு டிஷ்வாஷ் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க, வடக்கு பார்த்த இடத்துல நம்மளுக்கு ஒரு செட்பேக் ஏரியா கொடுத்து அவுட்டர் டாய்லெட்டும் ஒன்று ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய அட்டகாசமான ஏரியாவில் 3.5 சென்ட்டில் 30x50 அப்படிங்கிற ஏரியாவில் பண்ணியிருக்காங்க. இந்த டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர்
டாய்லெட்டுங்க. இந்தியன் டைப்பில் வச்சு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. 16க்கு 10 அப்படிங்கிற கிச்சனுங்க, 10க்கு 10 டைனிங்கு, 16க்கு 16 அப்படிங்கிற ஹாலுங்க. இது எல்லாம் தாண்டி உள்ளே வந்தோம்னா சவுத் வெஸ்ட் கார்னரில் நம்மளுக்கு 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. இதுலேயும் கபோர்டு ஒர்க்கு, ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, ஒர்க் ஸ்டேஷன் தனியாக நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. பாரு, ட்ரெஸ்ஸிங் ஜோன் தனியாக செப்பரேட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பெரிய பெட்ரூமுங்க. அட்டாச்சு டாய்லெட் எல்லாமே இந்த வீட்டில் வந்து 5க்கு 7 அப்படிங்கிறனால ரொம்ப பெருசாக ஸ்பேசியஸாகவே இருக்கும். டாப் டு பாட்டம் டைல்ஸ் போட்டு நம்மளுக்கு ப்ரீமியம் பிராண்டில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். எக்ஸாஸ்ட் ஃபேனு, கீசர் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பிராண்டடில் நம்மளுக்கு சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். டூப்ளக்ஸ் பாணியில் அமைச்சிருக்காங்க. ஹால் வந்து ஸ்டெப்ஸ்லேருந்து போகிற மாதிரி நீட்டாக கிரானைட்டில் பிளான் பண்ணி ஹேண்டில்ஸ் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து ஃப்ரெஞ்சு பாணியில் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக நேச்சுரலாக வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வர மாதிரி அட்டகாசமாக பிளான் பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு லாபி இருக்குங்க. லாபியிலிருந்து ஒரே சைடில் நம்மளுக்கு 2 பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்குங்க. இது வந்து ஹிடன் மாஸ்டர் பெட்ரூமுங்க. சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கு. வாங்க இது போயிடுவோம். இதுவும் 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. இதுலேயும் வேட்ராப்பு, கபோர்டு ஒர்க்கு, லேப்டு, 2 பெரிய மாசிவான ஜன்னலுங்க, ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கபோர்டு ஒர்க்கு டியூவல் பேட்டர்னில் உட்டனில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ஜோனு, பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா நேச்சுரலாக வெளிச்சம் வர்ற மாதிரி வீட்டுக்குள்ளே எங்கேயும் பிளான் பண்ணியிருக்காங்க. கீழே 2க்கு 4 வெர்டிஃபை டைல்ஸு, நல்ல பெருசாக 5க்கு 7 டாய்லெட்டுங்க. சானிட்ரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்ல ப்ரீமியம் பிராண்டாலேயே வந்துடும். நல்ல பெரிய பெரிய டைல்ஸ் போட்டு அட்டகாசமாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை. இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயமுத்தூர் கோவை புதூரில் நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. 3 பெரிய மாஸ்டர் பெட்ரூம், 2 பெரிய கார் பார்க்கிங், 3.5 சென்ட்டில் அமைஞ்சிருக்கு. வாங்க இது வந்து 3rd பெட்ரூமுங்க. இதுவும் 16க்கு 10 அப்படிங்கிற அளவிலேயே அமைஞ்சிருக்கு. 2 பால்கனியோட 4 ஒர்க் ஸ்டேஷன் ஜோனோட அமைஞ்சிருக்கக்கூடிய அட்டகாசமான வீடுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் தேவையான அளவு பார்த்து விஷயங்களை செஞ்சுருக்காங்க. கவர்டு பால்கனி ஒன்று, இன்னொரு ஓப்பன் பால்கனி ஒன்று, ஓப்பன் டெரஸ் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷின் ஜோன், செப்பரேட்டாக ஒர்க் ஸ்டேஷன் ஜோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3rd பெட்ரூம்லையும் பெரிய டாய்லெட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 5க்கு 10 அப்படிங்கிற அளவில் ட்ரை பெட்டா அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இது டாப் டு பாட்டம் நல்ல டிசைனர் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க கிளாஸி ஃபினிஷிங்கில். வாங்க இந்த கவர்டு பால்கனி பார்ப்போம். 6க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்ட்ரீட் வியூ பால்கனிங்க. டஃப் அண்ட் கிளாஸு, நல்லா நேச்சுரல் டிசைனில், மேலே ஸ்பாட்லைட்டு, லேசர் கட்டிங் டிசைன், உடன் பாணியில், மேட் ஃபினிஷிங்கில் டைல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக லென்த்தாக நல்லா ஸ்பேசியஸாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்ச் பாணியில் அமைஞ்சிருக்கக்கூடிய விண்டோஸுங்க. வீட்டை வந்து ரொம்ப லக்ஸுரியஸாகவும் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்லையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 3 மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்து நல்லா ஸ்பேசியஸாக வீடு பிளான் பண்ணியிருக்காங்க. வாருங்க, இதுவும் நம்மளுக்கு இந்த லாபியிலிருந்து அமைஞ்சிருக்கக்கூடிய 2nd பால்கனிங்க. ஓப்பனில் கொடுத்துருக்காங்க. 2 பால்கனி, கவர்டு பால்கனின்னு ஓப்பன் பால்கனி ஒன்று, அது போக ஒர்க்கிங் ஸ்டேஷன் செப்பரேட்டாக நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டெரஸில் பாருங்கள் அட்டகாசமான சைடு பால்கனிங்க. இதுவும் 16க்கு 6 அப்படிங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸாகவே அமைஞ்சிருக்கு. இந்த வீடு கோவை புதூரில் அமைஞ்சிருக்குங்க. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வாங்க நம்ம ஓப்பன் டெரஸில் போயிட்டு சர்வீஸ் ஸ்டேஷன் ரூம் ஒன்று பார்த்துருவோம். இதுதாங்க லாண்ட்ரி ஜோன் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா ஓப்பன் டெரஸுங்க. இதில் உங்களுக்கு இந்த சர்வீஸ் ரூம் ஒன்று இருக்குது. நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிறதுனாலும் வேறு ஏதாவது நம்மளுக்கு ஒர்க் ஸ்டேஷன் பண்ணுறதுனால நீங்கள் அட்டகாசமாக பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேசியஸாக 8க்கு 10 அப்படிங்கிற அளவில் நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. மேலே போகிறக்கு ஸ்டெப்ஸ் நல்லா ஹெவியாக கொடுத்து அது ஒரு லேண்டிங் கொடுத்து கார்டன் ஸ்பேஸ் வைக்கிற மாதிரி நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த சிட் அவுட்டில் நீங்கள் கார்டன் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஓப்பன் டெரஸ் கொடுத்துருக்காங்க. 3 அடிக்கு ஹைட் பண்ணி நம்மளுக்கு 2 வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருவாங்க. நல்ல சூப்பரான கோயமுத்தூர் கோவை புதூர் லொக்கேஷனில் நம்மளுக்கு ஸ்டைலிஷான யூரோப்பியன் ஸ்டாண்டர்டில் அகலமாக 2 கார் பார்க்கிங், 2 பால்கனி,
பெரிய மேசிவான கிச்சன், பிக் கிச்சனுங்க, 16க்கு 10. பாருங்கள், இதில் தான் நான் சொன்ன உங்களுக்கு கார்டன் ஸ்பேஸுங்க. முன்னாடி ரோடு ஃபேஸ் வியூக்கு உங்களுக்கு இந்த மாதிரி அட்டகாசமாக வந்துடும். இது ஒரு கார்டன் ஸ்பேஸாகவும் நீங்கள் ஒர்க்ஸ்டிங்ஸ் சூப்பராக ஸ்டைலிஷாக பிளான் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கு கவனித்து பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோவைப்புதூரில் இருக்குது. இதை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்கோம். கால் பண்ணுங்கள். கனவு மெய்ப்படும். நன்றி.